மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் நம்மளுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாக நம்ம மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போய் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உயிர் பெற செய்வார். ஏதோ ஒரு காரியம் நீங்க நீண்ட நாட்களாக முயற்சி செய்தோம், இல்ல பல நாட்களாக நீங்க ஜெபித்து கொண்டோம், எந்த காரியமும் நடைபெறாம மரித்த நிலையில இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்று உயிர்த்தெழ செய்வார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவன். அவர் உயிருள்ள தேவன். அவர் நமக்காக மரணத்தை வென்று பாதாளத்தை வென்ற தேவன் இன்றைக்கு நம்ம மத்தியில இருக்கிறார். நம்ம அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிற நம்மளுடைய இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் மரித்த நிலையில இருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்காமல் செத்த நிலையில இருக்கிறதோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உயிர்த்தெழ செய்வார். ஆண்டவர் உயிர் பெற செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்ததை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த காரியங்கள் எல்லாம் மரணப்படுக்கையில இருக்கிற சூழ்நிலையில இருக்கலாம், எந்த காரியங்கள் எல்லாம் செத்து விட்டதே என்று நீங்க நினைத்து நீங்க நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஆனா அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உயிர் பெற செய்வார். ஏனென்றால் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உயிர்த்தெழ செய்வார். God bless you.